கொன்னிச்சிவா மினாசான், வணக்கம். இன்றைக்கி நம்ம N4 அண்ட் N3 ரெண்டு லெவல்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ரீடிங் செக்ஷன் பேசேஜ் பார்ப்போம். இது தான்புன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் பேசேஜ். ஸோ இந்த மெட்டீரியல் இந்த பர்டிகுலர் புக்கில் இருந்து நான் எடுத்தேன். ஷொக்யூ தொக்கை மோந்தாய் கொஜு கோ அப்படின்னு 55 பேசேஜஸ் இருக்கிற இந்த புக்கில் இருந்து எடுத்தேன். இது 2010க்கு முன்னாடி இருக்கிற லெவல் 3 அப்படிங்கிறதுனால இந்த புக்கு போத் N4 அண்ட் N3 ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட ஸ்டடி பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேசேஜ் ஃபுல்லுமே நமக்கு அர்த்தம் புரிஞ்சாலும் கூட, பேசேஜ் ரொம்ப ஈஸியான ஒரு பேசேஜாக இருந்தாலும் கூட, சம்டைம்ஸ் நம்மளால் ஆன்சர் டிசைட் பண்ண முடியாது. 4 ஆன்சருமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி அட்லீஸ்ட் 2 ஆன்சராச்சும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி, 2 ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரியான பேசேஜஸ் சம்டைம்ஸ் நமக்கு JLPTயில் வரும். அப்போ நமக்கு பேசேஜ் புரிஞ்சும் கூட பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிற கன்ஃபியூசிங்கான பேசேஜஸை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த மெத்தடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேசேஜ்குள்ளே போகலாம். டைட்டில் மாங்கா, ஜாப்பனீஸ் மாங்கா பற்றி கொடுத்துருக்காங்க. நிஹோன் தேவா கொதோமோனோ தாமேனோ மாங்கா கரா ஒத்தோனாமோ தனோஷிமேரு மாங்கா மாதே இரோ இரோனா மாங்காகா உராரேத்தே இமாஸ் ஏகா ஜோசுதா தோ இவு கொத்தோமோ அரிமாசுகா ஹனாஷிகா ஒமோஷிரோய் நோதெஸ் கொனோ ஆத்தோ தோ நரு நோதாரோ தோ ஒமோவு தோ தொச்சூதே தொமேரு கொத்தோகா தெக்கினாக்கு நரு ஹோதோ தெஸ் நின்கிகா அரு மாங்கா கரா ஏகா யா தெரேபினோ பான்குமிகா உமாரேரு கொத்தோமோ அரிமாஸ் இமாதேவா மாங்காவா மாங்கா தோ நத்தே செகாய்ஜூ தே நிஹோன்னோ மான்காகா யொமாரேத்தே இமாஸ். ஸோ ஓரளவுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். எனிஹவ் லைன் பை லைன் மீனிங் பார்த்துடலாம். நிஹோன் தேவா கொதோமோனோ தாமேனோ மாங்கா காரா ஒத்தோனாமோ தனோஷி மேரு மான்கா மாதே இரோ இரோனா மான்காகா உராரேத்தே இமாஸ். ஜப்பானில் குழந்தைங்களுக்காக இருக்கக்கூடிய மாங்காலேருந்து ஆரம்பித்து அடல்ட்ஸும் என்ஜாய் பண்ணக்கூடிய மாங்கா வரைக்கும் வெவ்வேறு விதமான மாங்கா விற்கிறாங்க. ஏகா ஜோசுதா தோ இவ் கொத்தோமோ அரிமாசுகா. அந்த மாங்காவில் வரக்கூடிய பிக்சர்ஸ்லாம் நல்லா திறமையாக வரைஞ்சிருப்பாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஹனாஷிகா ஒமோஷிரோய் நோதெஸ், ஆனால் அந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொனாத்தோ தோ நருனோதாரோ தோமோத்தோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, தொச்சூதே தொமேரு கொத்தோகா தெக்கினாக்கு நரு ஹோதோதெஸ், பாதியில் நம்ம நிறுத்த முடியாத அளவுக்கு இருக்கும். நின்கிகா அரு மாங்கா காரா ஏகா யா தெரேபினோ பாங்குமிகா உமாரேரு கொத்தோமோ அரிமாஸ். ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு மாங்காலிருந்து ஒரு திரைப்படமோ இல்லை ஒரு டிவி ட்ராமாவோ பிறக்கும். ஸோ அதை தயாரிக்கிற அளவுக்கான நல்ல மாங்காலாம் இருக்கும். அந்த மாங்காவை கதையாக வச்சு டிவி ட்ராமா எடுப்பாங்க, இல்லாட்டி சினிமா எடுப்பாங்க. அந்த மாதிரியான மாங்கா கூட இருக்குது. இமாதேவா மாங்காவா மாங்கா தோ நத்தே. இப்போ இந்த ஜப்பானிய வார்த்தையான அந்த மாங்கா அப்படின்றது இங்கிலீஷ் வார்த்தையாக ஆகி செகாய்ஜூ தே நிஹோன்னோ மாங்காகா யொமாரேத்தே இமாஸ், உலகம் முழுவதும் ஜப்பானுடைய மாங்கா படிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100% இந்த பேசேஜ் புரியுது. இதில் ஒன்றும் புரியாத ஒரு கஷ்டமான வார்த்தையோ இல்லை கிராமரோ எதுவும் இதில் இருக்கிற மாதிரி தெரியல. கொஷினுக்கு போகலாம். மாங்காவா தொனோ குராய் ஒமோஷிரோய் தெஸ்கா. மாங்கா அப்படின்றது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகாய்ஜூ தே யொமாரேத்தே இரு ஹோதோ ஒமோஷிரோய் தெஸ், இந்த உலகம் முழுவதும் எல்லோராலும் படிக்கப்படுகிற அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொச்சூதே தொமேரு கொத்தோகா தெக்கினாய் ஹோதோ ஒமோஷிரோய் தெஸ், பாதியில் நம்மளால் நிறுத்த முடியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கொனோ ஆத்தோ தோ நருதாரோ தோ ஒமோவு ஹோதோ ஒமோஷிரோய் தெஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொதோமோ தாக்கேதே நாக்கு ஒத்தோனா மோ யொமு ஹோதோ ஒமோஷிரோய் தெஸ், குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவங்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் 4யுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4மே அந்த பேசேஜில் இருந்துச்சு. உலகம் முழுவதும் எல்லோரும் படிக்கிறாங்க அப்படின்னும் அந்த பேசேஜில் இருந்தது. பாதியில் நிறுத்த முடியாத அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ
அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த மாங்காய் இருக்கும், அதுவும் இருந்துச்சு. குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவங்களும் படிக்கிற அளவுக்கு மாங்காய்லாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னும் இருந்துச்சு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, இதை நம்ம ஒரு ஆன்சர் தான் சூஸ் பண்ண முடியும். மாங்காய் வா தொனோ குராய் ஓமோஷிரோய் டெஸ்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாங்காய் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறமா ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி கரெக்ட் ஆன்சர் எழுதியிருப்பீங்க. அப்படி 4 ஆன்சருமே கரெக்டாக இருக்குது, அட்லீஸ்ட் 2ஆச்சும் கரெக்ட் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் வந்து இதில் செகண்ட் ஆன்சர் தான் கரெக்டு, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்கள். தொச்சூதே தொமேரு கொத்தோகா தெக்கினாய் ஹோதோ ஒமோஷிரோய் டெஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வந்து ஒமோஷிரோய் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2வது லைன், ஏகா ஜோசுதா தோயு கொத்தோமோ அரிமாசுகா ஹனாஷிகா ஒமோஷிரோய் டெஸ். ஸோ படம் நல்லா இருக்குது அப்படின்றதும் இருக்குது, ஆனால் கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்றதை வந்து அடுத்த லைனில் சொல்லியிருக்காங்க. கொனோத்தோ தோ நருனோ தாரோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா தொச்சூதே தொமேரு கொத்தோகா தெக்கினாக்கு நரு ஹோதோ டெஸ், நடுவில் நிறுத்த முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொச்சூதே தொமேரு கொத்தோகா தெக்கினாக்கு நரு ஹோதோ ஒமோஷிரோய் டெஸ். ஸோ அந்த முன்னாடி இருக்கிற ஒமோஷிரோய் அப்படின்ற அளவை குறிக்கிற வார்த்தை வந்து அதுக்கு அடுத்த லைனில் இருக்குது. அதனால் அதுதான் ஆன்சர். மற்றது எல்லாமே அவங்க சொல்லியிருந்தாலும் கூட எந்த அளவுக்கு ஒமோஷிரோய் அப்படிங்கிறத அவங்க அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபோட லாஸ்ட் லைனில் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பேசேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி கன்ஃபியூசிங் ஆப்ஷன்ஸ் வரும்போது அதை படிச்சுட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதாதீங்க. அதை படிச்சுட்டு எக்ஸாக்டாக அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உண்மையாகவே அவங்க அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுங்க. அது வந்து நம்மளோட கற்பனையை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதாதீங்க அந்த ஆன்சரை. ஸோ இந்த மாதிரி ஆன பேசேஜஸ் வந்து இந்த பர்டிகுலர் புக்கில் நிறையா இருக்குது. அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரீடிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.